ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சொரா புட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு எண்ணெய் காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு போடலாம். கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே அடுத்தது ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான பொருளான்னு பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். பச்சை மிளகா ஒரு 6 கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே போட்டு அதில் வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதில் வெங்காயத்தில் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அது கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் உப்புத்தூள் போட்டுக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். அப்படியே வதங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கிளறி விடுங்க. விட்டுட்டதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் சொரா 1 கிலோ வாங்கி வந்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தூள் பண்ணி. பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சி. அதுக்கடுத்து நம்ம சொரா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு அப்படியே கிளறி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த நீச்ச வாசனை தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள்தூள் போட்டுட்டு அடுத்தது அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். அது நம்ம பார்த்துட்டு தேவையான கம்மியாகவே போடுவோம். போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்களா. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது நான் பார்த்திங்கன்னா தட்டை போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இல்லை மறுபடியும் தட்டை எடுத்து அதே மாதிரியே கிளறி விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதில் தண்ணியெலாம் வற்றிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ தட்டி விட்டு கிளறி விட்டுட்டு இதுவுமே நான் பொடியாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சொரா புட்டு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், சொரா புட்டு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அதுவும் டெலிவரி ஆனவங்களுக்கு முக்கியமாக ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே உமன்ஸ் எல்லாருமே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.